தீர்க்கதரிசி அகபு. புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளில் இவர் மிக முக்கியமானவர். அவர் எப்போதும் ஆவியானவர் உரைக்கிறார் என்றே பேசினார். இவர் இயேசு அனுப்பிய 70 சீடர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரின் முதல் தீர்க்க தரிசனம், உலகம் முழுவதும் பெரும் பஞ்சம் வரும். இது ரோம பேரரசன் கிலவுதியுவின் ஆட்சி காலத்தில் கிபி 46 முதல் 47 ஆண்டுகளில் துல்லியமாக நிறைவேறியது. அவரின் தீர்க்க தரிசனம் வெறும் எதிர்கால அறிவிப்பு அல்ல, அது சபையின் செயல்பாட்டை மாற்றியது. அந்தியோகியா சபை பயப்படவில்லை, ஒருமனப்பட்டு உதவிக்கரம் நீட்டியது. யூதரும் புறஜாதியரும் கிறிஸ்துவின் அன்பில் ஒன்றானார்கள். இரண்டாம் தீர்க்க தரிசனம், எருசலேமில் பவுல் கட்டப்படுவார். அகபு பவுலின் கச்சையை எடுத்து தன் கைகால்களை கட்டி கொண்டு உரைத்தார். பின்னர் ரோம போர் சேவகர்கள் பவுலை சங்கிலியால் கட்டினர். அகபு சொன்னது போலவே நடந்தது. அவர் அந்தியோகியாவில் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார் என்று நம்பப்படுகிறது.